शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। श्री गुरुभ्यो नमः। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं। सदाशिवसमारम्भां भगवत्पादपद्माम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। सहनावतु सहनो भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। பாஷ்ய வார்த்தைகள் 8வது அனுவாதம் பார்த்துட்டு பயகாரணம் ஆனந்தம் பிரம்ம அப்படின்றத முதல்ல இந்த அனுவாதத்துல தீர்மானம் பண்ண பீஷாஸ்மா துவாசஸ்மா அப்படின்ற அந்த பாகத்துல இதற்கு மேல அந்த சைதானந்தத்து மீமாம்சா பவதி அப்படின்ற ஆனந்த மீமாம்சா அப்படின்னு இப்ப சொல்லப்படுற. ஆனந்தத்தை எதுக்காக மீமாம்சா பண்ணணும், அது ஆனந்தத்தை எதுக்காக மீமாம்சா ஆனந்தத்தை எதுக்காக விசாரம் பண்ணணும் அப்படின்னா, ஆனந்தம்ன்றது நம்ம லோகத்துல அனுபவிக்கிறது விஷயி பாவ சம்பந்தம் அப்படின்னு பாஷிகாரத்துல. அதனால ஒரு விஷயத்தை நம்ம விஷயாகிய ஆத்மாவாகிய நாம் அனுபவிப்பதால் வரக்கூடிய ஆனந்தம் போவதா இல்ல சொரூபானந்தம்னு சாஸ்திரம் எது சொல்றது, அதுவா அந்த பிரம்மானந்தம்ன்றது என்ன அப்படின்னு தீர்மானம் பண்றதுக்காக நூறா கூட்டி சொல்ல போறாரு. இப்ப அந்த பாகத்துல இருக்கோம். யுவாத்தியா சாது யுவாத்தியாக ஆசிஷ்டோ திரைஷ்டோ பலிஷ்ட சத்தியம் பிருத்திவி சர்வாவித்தூர்ணாசியாசேகோ மானுஷ ஆனந்த. அங்கிருந்து ஆரம்பிச்சு 100 அது சொல்லி பிரம்மானந்தம் வரைக்கும் உபனிஷத் அந்த ஒரு கிரமத்தை சொல்றது. இதை விட இது அதிகம், இதை விட அது அதிகம், அந்த அதிகமா ஆனந்தத்தை அடைவதற்கு காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கான பாஷ்ய பாகம் பார்க்கறது. இந்த யுவாத்தியா சாது யுவாத்தியாக யுவாத்தியா சைதானந்தத்து மீமாம்சா பவதின்னு அவதாரிக்கும். இப்பதான் நம்ம ஆனந்தத்தை விசாரம் செய்ய போகிறோம் அப்படின்ட்டு சொல்லிட்டாரு முதல்ல. இப்ப அந்த ஆனந்தத்தை விசாரம் பண்ணோம்னா என்ன விசாரம் பண்றோம்? முதல்ல நமக்கு தெரிஞ்சது மனுஷியானந்தம். இது சொல்றது பார்த்தா நமக்கு மனுஷியானந்தம்னா என்னன்னு தெரியுமானே சந்தேகம். அந்த அளவுக்கு உபனிஷத் சொல்றது பாருங்க. அது யாருக்கு அந்த மனுஷானந்தம்ல மானுஷ ஆனந்தம், மனுஷானந்தம் மானுஷ ஆனந்தம் அது யாருக்கு வரும் அப்படின்னா, யாரோ தர்கா யுவாசியா அவன் யுவாவா இருக்கான், சாது யுவா அத்தியாயக அவன் யுவாவா இருக்கான், சாது யுவாவா இருக்கான், அத்தியாயக அத்தியாயம் பண்ணவனா இருக்கான், அவன் ஆசிஷ்டன் திரடிஷ்டன் பலிஷ்டனா இருக்கான். அவனுக்கு சத்தியையும் பிருத்திவி சர்வா விஸ்வஸ்த பூர்ணாக அந்த பூமண்டலம் முழுக்க அவனுடைய ஆளுமைக்கு உட்பட்டிருக்கு. அப்படி இருக்கவன் அனுபவிக்கக்கூடிய ஆனந்தம் மானுஷ ஆனந்தம் உண்டு அப்படின்னு சொல்ற பாஷ்யம் பாருங்க. சாது யுவா இது முன்னாடி என்ன நிரஸ்தேது அவித்யாகத்தே விஷய விஷயே வித்யா சுவாபாவிக பரிபூர்ண ஏக ஆனந்த அத்வைதம் பவதி இது ஏதம் மத்தம் விபாவயிஷ்யன் அதை நமக்கு தோன்றும்படி பண்ணிட்டு ஆஹஸ்ருதி யுவா பிரதமவயா யுவான பிரதமவயா அந்த வாழ்க்கையில முதல் பாகத்துல இருக்கக்கூடியவர் 20-25 வயசுக்குள்ள இருக்கக்கூடியவனுக்கு யுவான்னு பேரு. யுவா பிரதமவயா சாது யுவா இது அவனுக்கே யுவான்னு சொன்னா போறாதுன்ட்டு சாது யுவா அப்படின்னு உபனிஷத் விசேஷம் சொல்றது. சாதுஷ்டாகவும் யுவா செய்து யூனோ விசேஷம் அந்த யுவாவா இருக்கிற அந்த மனுஷனுக்கு விசேஷம் இது. ஏன் அப்படி விசேஷம் போட்டிருக்குன்னா, யுவாதி அசாது பவதி சாதுரபி அயுவா. அவன் நல்ல யுவாவா இருப்பான், கொஞ்சம் துஷ்ட சேஷ்ட பண்ணிட்டு இருக்கான், அவனுக்கு ஆனந்தம் வராது. ஒரு கிளர்ச்சி மனசுல அந்த ஒரு இந்திரியங்கள்னால வரக்கூடியதான ஒரு கிளர்ச்சி. தமிழ்ல 2 வார்த்தை இருக்கு. சுகம்னு நம்ம சம்ஸ்கிருதத்துல சொல்றதே தமிழ்ல இன்பம்னு சொல்றது. இன்பம்னு ஒண்ணு, கிளர்ச்சின்னு ஒண்ணு. இன்பம்ன்றது தான் நம்ம சாஸ்திர சம்பந்தமா வரக்கூடியது, அதுக்கு இன்பம்னு கேட்கும். இந்த கிளர்ச்சின்னு மனசுல ஒரு கொந்தளிப்பு, அந்த கொந்தளிப்புனால அது ஆனந்தம் வந்தா போல, ஆனா அது ஆனந்தம் இல்லை. ஏன்னா அதை அனுபவித்த அதுக்கு பின்னாடி அவனுக்கு ஒரு ஒரு விசிராந்தி வந்துடும், அவனுக்கு ஒரு அலுப்பு தட்டிக்கிறது. அதனால இவன் அனுபவிக்கக்கூடியது சாதுவா இருக்கணும். தர்மா விருத்தி காமோசம் சொன்னார். அது போல சாதுரபி அயுவா
இல்ல தன்னா அப்போ தார்மீகமா நடந்துருக்கார், ஆனா வயசாயிருக்கு. அப்படி இல்லாமல் சாதுருது அதுவா அதுவும் விசேஷம் யுவாத்தியா சாது யுவா இது. அப்படிப்பட்டவன் எதுவும் நல்ல யுவாவா இருக்க, நல்ல வழியில இருந்தா மட்டும் போறாது. அவனுக்கு ஐதீக ஆமுஷ்மிக பலன்களுக்கு வேண்டிய சாதனம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். சந்தோஷத்தை அடையிறதுக்கு சாதனம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அது தெரியாம சந்தோஷத்தை அடையவே முடியாது. அது என்ன சாதனம்னா வேதம் ஒப்புதான் சாதனம். அதனால அத்தியாயக அதீத வேதக வேதாத்தியம். ஆசிஷ்ட ஆசிஷ்டன ஆசுசமக. ஆசுசமகன்றது போக்கியேஷு வஸ்துஷு யதாகாலம் அவிலம்பேன பிரவருத்திமான் இது ஆகுது. அந்த போகத்தை அனுபவிக்கிற விஷயம் வர சமயத்துல அதை அனுபவிக்கிறதுக்கான ஒரு முயற்சி இருக்கணும். இப்போ ஒரு பழமொழி பலாப்பழம் யாரோ கொண்டு கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அதை எடுத்து வேற ஏதாவது பழம்னா சட்டம் சாப்பிடலாம். இதெல்லாம் அதுக்கு பிரயத்தனம் பண்ணலாம். அவர் கொண்டு கொடுத்துருக்காரு அப்படின்னா அதை எடுத்து சாப்பிடறதுக்கு சரி இருக்கட்டும், நாளைக்கு பார்த்துக்கலாம்னா அந்த பழம் அழுகி போயிடும். அது நமக்கு பிடிச்சிருக்கு, அதை அனுபவிக்கணும்னு தோணுச்சுன்னா அதுதான் முயற்சி பண்ணி எடுத்து அனுபவிக்கக்கூடியதான அந்த ஆசுதமனா இருக்கக்கூடிய. அப்படி இருந்தாலும் அவனால இவனுக்கு வரக்கூடிய எல்லா ஆனந்தத்தையும் அனுபவிக்கும். இவனுக்கு பிராப்தமாக இருக்கக்கூடிய எல்லா ஆனந்தத்தையும் அப்படிதான் அனுபவிக்க முடியும். எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து டூர் போறேன் வரையா அப்படின்னு கேட்கறேன். அவனுக்கு சோம்பேறி வரல அப்படின்னா அவன் அங்கேயும் போய் போட்டோ தான் அனுப்பிச்சு ஐயோ போயிருக்கலாம் அப்படின்னு போறோம். இல்லைன்னா அந்த மாதிரி இருந்தா பரவாயில்ல. ஆசுதமா ஆசிஷ்ட அது இருந்தா பரவாது. திரடிஷ்ட திருடத்தனாக சரீரத்துல அந்த பலம் இருக்கணும். யுத்தாதிஷ பிரவருத்தோ மனோதைரியம் நிற்க அப்படின்னு ஒரு வானமானக்காரர் எழுதுற. அப்புறம் பலிஷ்ட பலவத்தமாக இவனுக்கு எல்லா அந்த அனுபவித்த அதனால வரக்கூடிய விளைவுகளை தாங்கக்கூடிய அளவுக்கு பலவானா இருக்கணும். பலவத்தமாக ஏகம். இதுக்கு என்ன தாற்பயம்னா ஆத்தியாத்மிக சாதன சம்பந்தம். இந்த சரீரத்தினால ஏற்படக்கூடியதான சாதனம். இந்த சரீரத்தை சாதனமாக கொண்டு ஆனந்தத்தை அனுபவிப்பதற்கு என்ன முயற்சி பண்றானோ அதெல்லாம் பண்ணக்கூடிய யோகியதை உள்ளவனா இருக்கணும். ஆத்தியாத்மிக சாரீரிகம் அந்த சாதன சம்பந்த அவனுக்கு சத்தியம் பிருத்திவி. பிருத்திவினா உருவி பூமி பூமண்டலம் முழுக்க சர்வா பிருத்திவி வித்தேன வித்தேன உபபோக சாதனேன. அதுல இந்த பூமண்டலம் முழுக்க அவனுக்கு உபபோக சாதனமா இருக்கணும். சாதனேன திருஷ்டார்த்தேன அதிருஷ்டார்த்தேன கர்ம சாதனேன. இவனுக்கு பூமியில இருக்கக்கூடியதான எந்த பொருள் வேணும்னாலும் இவனால எடுத்து அனுபவிக்க முடியதா இருக்கணும். அதிருஷ்டார்த்தம் எஜ்ஞாதிகள் பண்ணணும்னா அதற்கான சாமர்த்தியமும் இருக்கணும். அதனாலதான் நம்ம புராணங்கள்ல ராஜாக்கள்லாம் 100 யாகம் பண்ண போறார். அது பயந்துட்டு இந்திரன் அந்த யாகத்தில் யஜ்ஞம் பண்ணார். இப்படிலாம் நம்ம படிக்கிறது இல்லையோ அப்படிப்பட்டவாடா இருக்கணும். அதாவது தன்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு இல்லை என்னென்னலாம் பிராப்தமோ அது எல்லாத்தையும் அனுபவிக்கக்கூடிய சாமர்த்தியம் உள்ளதா இருக்கணும். பூமியில இருக்கக்கூடியதான ஆனந்தத்தை போகத்தை கொடுக்கக்கூடியதான ஒரு போகிய வஸ்துவும் இவனை கட்டுப்பாடுல இல்லைன்னு இருக்கக்கூடாது. என்னால நான் நினைச்ச முடியலன்னு இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு இருக்கணும். கர்ம சாதனையில சம்பந்தா பூர்ணா அப்படின்னா ராஜா பிருத்திவிபதி பூமண்டலம் முழுக்க ராஜாவா இருக்கான். அவன் சொன்னா அவன் எதை சொன்னாலும் கேட்கறதுக்கு எல்லாரும் தயாரா இருக்கார். அவனுக்கு ஆசைகளை அனுபவிக்கிறதுக்கான ஒரு உற்சாகம் இருக்கு. அப்படிப்பட்டவன் எந்த அளவுக்கு ஆனந்தத்தை அனுபவிப்பான் அப்படின்ட்டு நம்ம கற்பனை பண்ணி பார்க்கணும். ஆனந்த மீமாம்சா முடிச்சு அதனால வரக்கூடியதான பிரம்மானந்தம், அதுக்கு இந்த ஆனந்தங்கள்லாம் வேண்டாம், விஷயானந்தத்துல வைராஜ்யம் அதெல்லாம் போகும். இந்த மனுஷானந்தத்திலேயே நம்மளுக்கு எந்த அளவுக்கு நம்மளுடைய நம்மளால எடுத்து அனுபவிக்க முடியும்ன்றது இதுல சொன்னதுல 1000ல் 1 பங்கு கூட சாதாரண எத்தனை பேரால அனுபவிக்க முடியும். நம்மளால மானுஷானந்தமே கற்பனை பண்ண முடியும். ஒரு பூமண்டலத்துக்கே அதிபதியா ராஜாவா இருக்கக்கூடியவன் அவனுக்கு இந்த அளவுக்கு சாதன சம்பந்தனா இருந்து அவன் யோகியமானவனாகவும் இருந்து தப்பு காரியம் பண்ணி அதனால பாப்பம் வந்தா துக்கம். அது வியாதியா வரலாம், விரோதினால வரலாம், எப்படியோ ஒண்ணு வரலாம். பாப்பம்னா துக்கம். ஆக அதனாலதான் சாதுவான்னு போட்டார். எல்லாம் சாதுவா இருந்தா போறாது, ரைட்டா எடுத்தனா ஒண்ணும் முடியாது. கையில எல்லாம் இருந்தாலும் அனுபவிக்க முடியாதுன்னு இருந்ததுன்னா அது பிரயோஜனம் இல்லை. யுவாச்சா சாதுவா அத்தியாயக. அப்படிப்பட்டவன்
எந்த அளவுக்கு ஆனந்தத்தை அனுபவிப்பான்னு நம்மளால கற்பனை பண்ணி பார்க்க முடியுமான்னு முதல்ல அதுக்கு மேல் பாகம் அப்புறம் இருக்கிறோம். குறிப்பிட்டவங்க அஸ்வித ஆனந்த ஏக மானுஷ மனுஷியானாம் பிரதிஷ்ட ஏகாந்தம். மனுஷனால உயர்ந்த ஆனந்தத்தை எந்த அளவுக்கு தான் அனுபவிக்க முடியும். இப்படிப்பட்ட ஏ சகம் மானுஷ ஆனந்தாக, இப்படிப்பட்ட மானுஷ ஆனந்தத்தை 100ஆ பெருக்கணும். ஏகோ மனுஷ கந்தர்வானாம் ஆனந்த. இந்த அளவுக்கு ஒரு ராஜா, பூமண்டலத்துக்கே ராஜா, ஏதோ ஒரு தேசத்துக்கு இல்லை, பூமண்டலம் முழுக்க ராஜாவா இருக்க, இந்த சொன்ன குணங்களோட இருக்க அவன் நினைச்சது எல்லாத்தையும் அனுபவிக்க முடியும், அனுபவிக்கவும் அனுபவிக்கிறான். அப்படிப்பட்டவன் என்ன ஆனந்தத்தை அனுபவிப்பானோ நம்மளால கற்பனையே பண்ணி பார்க்க முடியாது. இப்ப இருக்க மனுஷாலால நம்ம சில சங்கோச்சத்தை பண்ணி வச்சுட்டு நமக்கே அவ்வளவு தடை போட்டு வெளியில இருந்து இவ்வளவு கஷ்டம் இருக்கும்போது நம்மளால அதை கற்பனை பண்ணி பார்க்க முடியுமான்றது கூட ஆச்சரியம். இப்படிப்பட்ட ஆனந்தத்தை 100ஆ பெருக்குற அது மனுஷகன் தருவார்களுக்கு ஒரு ஆனந்தம். அது யாரு மனுஷகன் தருவார் அப்படின்னா, மானுஷ ஆனந்தாது சதகுணேன உத்கிருஷ்ட மனுஷகன் தருவானாம் ஆனந்தோ பவதி. இதை விட 100 மடங்கு ஆனந்தம் அவன் மனுஷகன் தருவர்களுக்கு ஆனந்தம். அது எப்படி தெரியும்னா, பிரத்யக்ஷேன அனுமானேன யத்யுபாயோ ந லப்யதே ஏனம் நிகழ்த்து வேதேன தஸ்மாத் வேதத்து வேததா. ஒரு மனுஷகந்தனை யாரோ ஒருத்தர் போய் கண்டுபிடிச்சு நாங்க நீங்க எவ்வளவு ஆனந்தத்தை அனுபவிக்கிறேன்னு சொல்லி அதை கணக்கு பண்ணி நம்மளோட ஆனந்தத்தை கணக்கு பண்ணி 100ஆல பெருக்கிறது அப்படி முடியாது. அப்ப இதெல்லாம் எப்படி எடுத்துக்கணும்னா, சுலபமா சொல்லலாம், அர்த்தவாதம் தூக்கி போட்டுடலாம். அப்படி இல்லை. இந்த விட நிறைய நம்மளால மானுஷ ஆனந்தமே நம்மளால கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு இது கூட பன்மடங்கு ஆனந்தம் இருக்கு அப்படின்னு நம்ம ஓரளவுக்கு புரிஞ்சுக்கலாம். அதுக்குதான் வேதம் பிரத்யட்சத்தினாலேயோ அனுமானத்தினாலேயோ நம்மளால தெரிஞ்சுக்க முடியாத விஷயத்த நமக்கு இது இப்படிதான் தெரிவிக்கிறதுக்குதான் வேதம் இருக்கு. அதனால இந்த விஷயங்கள்லாம் நம்மளால பிரத்யட்சத்தினால அந்த மாதிரி மனுஷன் எந்தவனுக்கு இவ்வளவு ஆனந்தம் இருக்க முடியாதுன்னு நம்ம எந்த பிரமாணத்தினாலும் நிரூபிக்க முடியுமோ. அதனால இதுக்கு பூதார்த்தவாதம்னு கிடையாது, அர்த்தவாதம் தான். ஆனாலும் இது பூதார்த்தவாதம், அது இருக்கிறது இருக்கிறபடி வேதம் சொல்றது அப்படின்னு அந்த அளவுக்கு எடுத்துக்கணும். அதாவது நம்மளால நினைச்சே பார்க்க முடியாத மானுஷ ஆனந்தம் மனுஷ லோகத்தில் அனுபவிக்கக்கூடியதான ஆனந்தத்தை விட 100 மடங்கு. இந்த ஆனந்தத்தை எப்படி அளவு பண்றது? 1, 2, 3 நிறைய அர்த்தம். நம்மளால கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு ஆனந்தம். அந்த அளவு யார் அவன் மனுஷகன் தருவா அப்படின்னா, மனுஷியா சந்த கர்ம வித்யா விசேஷாத் கந்தர்வத்வம் பிராப்தா மனுஷகன் தருவா. மனுஷனாவே இருந்து சில கர்மாக்களை பண்ணி சில உபாசனைகள் பண்ணி அதனால கந்தர்வத்துவத்தை, இந்த கந்தர்வ லோகத்தை கந்தர்வ பிராப்தி அடைஞ்சவனுக்கு மனுஷகன் தருவது பேரு. ஆமா, கந்தர்வனா தொடர்ந்து வரக்கூடியதான கந்தர்வன் இல்லை, மனுஷனா இருந்து கந்தர்வ பதவிக்கு போய் சேர்ந்தவர். அந்த மாதிரிலாம் யாராவது பண்ணிருக்காங்கன்னா இருக்கா, ஆசிரியர்கள் சொன்னதுனால அந்த மாதிரி இருந்திருக்கா, அதுக்கு ஒரு வழி இருந்திருக்கணும். இப்ப நம்மளுக்கு தெரியலன்றதுனால இல்லைன்னு சொல்லிட முடியாது. மனுஷியா சந்த கர்ம வித்யா விசேஷா கந்தர்வத்வம் பிராப்தா மனுஷ கந்தர்வா. வேதம் அப்படிதான் மனுஷ கந்தர்வான்னு சொல்றது. இதுக்கு வேற சாதாரண கந்தர்வர்கள் சொல்றது. ஏஹி அந்தர்தானாதி சக்தி சம்பன்னாக சூக்ஷ்ம சகாரிகரணாக. அவளுக்கு அப்படி என்ன விசேஷம்? இந்த முதல் பரியாயத்துல ஆச்சாரியர்கள் எடுத்துக்காங்க. மனுஷனுக்கும் மனுஷ கந்தர்களுக்கும் இருக்கக்கூடியதான என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா, இவனால மனுஷனால இந்த பூமண்டலத்துக்கு முழுக்க ராஜாவா இருக்கக்கூடியவன் அவனாலேயே அனுபவிக்க முடியாததான சில விஷயங்களை மனுஷ கந்தர்வர்கள் அனுபவிக்கிறா அப்படின்னா, அப்ப அவ எந்த விதத்துல வசதியா இருக்கா அப்படின்றது ஒரு யுக்தி சொல்லணும். பாஷைக்காரர் இந்த யுக்தி சொல்றாரு. இந்த 100ன்றதுக்கு நம்மளால யுக்தி சொல்ல முடியாது. வேதம் 100ன்னா 100ன்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஆனா இவனை விட அவனுக்கு ஆனந்தம் அதிகமா இருக்குன்றது ஒரு யுக்தி காட்டலாம். பாஷையார் அதை எடுத்துக்காட்ட இதே யுக்தியில மேல பிரஜாபதி ஆனந்தம் பிரம்மானந்தம் வரைக்கும் போகிறது. அதுக்காக நீங்க எடுத்து சொல்ற ஏகி அந்தர்தானாதி சக்தி சம்பன்னாக சூக்ஷ்ம காரிய. அந்தர்தானம் இருக்கிற இடத்துல மறைஞ்சு போறது, இல்லாத சட்டுன்னு வரக்கூடியதான அவளுக்கு சாமர்த்தியம் இருக்கு. சூக்ஷ்ம காரியகரனாக ஏன் நம்மளால அந்தர்தானம் பண்ண முடியும்னா, நம்மளுடைய சரீரமானது பௌத்திகமா இருக்கு, ஸ்தூலமா இருக்கு. அதை நம்மளால சட்டுன்னு அந்த சக்தி வடிவமா மாற்றி இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்க முடியாது. இந்த டெலிபோர்டேஷன் சொல்றாரு, அதுதான் அந்தர்தானம்.
அதுக்கு காரணம் வந்து நம்ம சரீரம் ரொம்ப ஸ்தூலமா இருக்கு, நம்மளுடைய சிந்தனமும் ஸ்தூலமா இருக்கு. ரூபரசாதிகள் இருந்தாதான் நம்ம புத்திக்கு அது ஏற்படுமாகும். இந்த ஐம்புலன்கள் அதனுடைய தன்மாத்திரை சம்பந்தம் இல்லாத விஷயத்தை நம்மளால நினைக்க முடியாது. அதனால நம்மளுடைய காரிகரணம் சரீரத்தை பார்க்கும் பொழுது சரீரத்தை கூட வந்து புத்தி வந்து சூக்ஷம். ஆனா நம்ம புத்தியில கிரகிக்கக்கூடியதான பதார்த்தங்கள் எல்லாமே வந்து ஸ்தூலம் தான். அதனாலதான் நம்மளுக்கு அந்த கந்தர்வர்கள் போல நம்மளால அனுபவிக்க முடியல. சூக்ஷ்ம காரிகரணம் அவல்லாம். தஸ்மாத் பிரதிகாத அல்பத்துவம். அல்பத்துவம் பிரதிகாதஸ்ய பிரதிகாத அல்பத்துவம்னா அல்பத்துவம் பிரதிகாதம் வேஷம். பிரதிகாதம்னா இது விக்னம். பிரதிகாத அந்த விக்னத்தை அல்பத்துவம் எடுத்துக்கிறார். அவளுக்கு வரக்கூடியதான விக்னங்கள்லாம் நம்மளோட ரொம்ப குறைச்சலா இருக்கு. இப்ப நம்ம இங்க இருந்து ரொம்ப ஒரு விஷயத்தை பார்க்கணும்னு ஒரு கிளம்பி போகணும்னா எவ்வளவு இடைஞ்சல் வருதுன்னு பார்க்கணும். இந்த தெருவு தோண்டி வச்சிருக்கிறதுல ஆரம்பிச்சு பார்த்தோம்னா யாருக்குமே எங்கேயுமே போறதுக்கு ஒரு இடைஞ்சல் இருக்குதான். ஏதாவது ஒரு இன்னொரு சாதனத்தை எதிர்பார்த்துதான் ஒரு வாகனமோ இல்லை இன்னொரு மனுஷனோ இல்லை ஒரு பஸ்ஸோ ட்ரெயினோ ஏதாவது ஒண்ணு எதிர்பார்த்துதான் நம்மளால ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல பெரும்பாலும் போக முடியும். நடந்தே போலான்னா கூட வந்து செடியில நாய் தடுக்காம இருக்கணும். இப்படி வந்து நமக்கு நிறைய விஷயங்கள்ல பல பேர் அன்பு நம்ம நடந்துக்க வேண்டியதா இருக்கு. அவளுக்கு அப்படி இல்லை. அதை ஒண்ணு நினைச்சு பார்த்தாலே ஆச்சரியமா இருக்கும். பிரதிகாதம் பேசாது. அது ஒண்ணு. துவந்த பிரதிகாத சக்தி. இந்த சீதோஷ்ணாதி துவந்தங்களை அவளுக்கு சுலபமா தாங்கிக்க முடியும். பிரதிகாத சக்தி உங்களுக்கு குளிர் வெயில் இதெல்லாம் வந்து பாதிக்கிற அளவுக்கு அவளுக்கு பாதிக்காது. ஏன்னா இது ஸ்தூல சரீரத்தை தான் இதெல்லாம் பாதிக்கும். அவ சூக்ஷ்மமா இருக்கிறதுனால அதெல்லாம் வந்து இவாள தொடவே தொடாது. துவந்த பிரதிகாத சக்தி சாதன படுத்த நம்மளோட அதிகமான சாதனங்களை அவ கொண்டு இருக்கா. அப்பிரதிகன்யமானஸ்ய பிரதீகாரவதோ மனுஷகந்தவனுக்கு இந்த அப்பிரதிகன்யமானஸ்ய அரங்களே இல்லாம அவன் போற இடத்துல நினைச்ச இடத்துல எல்லாம் போயிட்டு இருக்கான். ரெண்ட காரியத்தையும் பார்க்கறான். இந்த சுசீந்திரம்னு ஒரு கோவில் சொல்லுவான். ராத்திரில வந்து அந்த பக்தர் கோவில் கதவு மூடிட்டு போயிட்டாரு. உள்ள தேவர்கள் எல்லாம் வந்து பூஜை பண்ணுவா அப்படின்னு. இதெல்லாம் கோவில் கதவு மூடிட்டாரு. அவ எப்படி உள்ள போறான்னு அவளுக்கு வந்து அந்த கதவு திறக்கிறது மூடுறதுன்றது ஒண்ணும் கிடையாது. அவளால் நேரம் நினைச்சு கோவிலே இருக்க முடியும். அந்த மாதிரி அப்பிரதிகன்யமான பிரதீகாரங்க இந்த பிரதீகாரங்கள விக்னங்கள்னால தடுக்கப்படாத இருக்கிறவ மனுஷகன் சர்வசிய சித்த பிரகார அவளுக்கு அந்த மனசு வந்து தெளிவா இருக்கு. நமக்கு இங்கேருந்து ஒரு இடத்துக்கு போகணும், இல்லை ஒரு காரியத்தை பண்ணணும்னா எத்தனை விஷயத்தை யோசிச்சு நம்ம வந்து இன்னொருத்தர்கிட்ட பேசுற மனசுக்குள்ள எவ்வளவு எண்ணங்கள் ஓடும். அதை ஆரம்பிச்சு முடிக்கிற வரைக்கும் வந்து பெருசாக கடைக்கு போய் ஒரு பொருள் வாங்கிட்டு வரணும்னா அதுக்குள்ள உங்க மனசு எவ்வளவு எண்ணங்கள் ஓடுறது நீங்களே கணக்கு பண்ணி பார்க்கணும். அவளுக்கு அந்த மாதிரிலாம் எந்த விதமான ஒரு இடைஞ்சலும் கிடையாது. அப்போ சித்த பிரசாதம் எந்த ஒரு டென்ஷனும் கிடையாது, நிம்மதியா இருக்க. அப்படி இருக்கிறதுனால என்ன ஆகுது, சித்த பிரசாதம் அதிகமாச்சுன்னா பிரசாத விசேஷாது அந்த சித்த பிரசாத விசேஷாது சுக விசேஷ அபிவக்தி. மனசு வந்து தெளிவா இருக்க சுக விசேஷ அபிவக்தி அவனுக்கு சுக விசேஷம் வருது. இந்த ஆச்சாரம்ன்ற விவகாரம் இதுதான் பண்றதுன்னு தெளிவா சொல்ற. நமக்கு வந்து இத்தனை மணிக்கு எழுந்திருந்தோம், இப்படிதான் வஸ்திரம், இப்படிதான் வந்து நம்ம கர்மாப்படணும், இந்த மாதிரி ஆகாரங்கள் தான் எடுத்துக்கணும், இந்த இடத்துக்கு போகலாம், இந்த இடத்துக்கு போகக்கூடாது, இந்த நேரத்துல இது எதுவும் பண்ணி ஆகும் அப்படின்ட்டு வந்து ஒரு ஆச்சாரம்னு ஒண்ணு போட்டு விட்டுட்டாங்க. இது இல்லைன்னா தாக்கள் எழுந்துக்கிறதுலேருந்தே வந்து முழுக்க முழுக்க டைகமா தான். இப்போ எழுந்துக்கலாமா, நான் கொஞ்ச கேட்டு வந்துக்கலாமா, சாப்பிட்டு ஸ்நானம் பண்ணலாமா, ஸ்நானம் மட்டும் சாப்பிடலாமா, இன்னைக்கு ஸ்நானத்தை விட்டுடலாமா, ஆத்துல சாப்பிடலாமா, வெளியில போய் சாப்பிடலாமா, எத்தனை கேள்வி வரும் பாருங்க. இதெல்லாம் கிடையாது, இப்படிதான் பண்ணணும். சாய்ஸ் அதிகமாக அதிகமாக வாழ்க்கையில வந்து நம்மளுக்கு குழப்பம் தான் பேசணும். இது வந்து ஃப்ரீடம் சாய்ஸ்னு ஒரு பக்கம் பேசியிருந்தாலும் எந்த அளவுக்கு நமக்கு வந்து சாய்ஸ் இருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு குழப்பம் தான் ஜாஸ்தியாகும், மனசு வந்து பேஷன் தான் வரும். அப்போ உத்தமமான விஷயத்துக்கு மனசை தடுக்க முடியாது. அதனாலதான் வந்து நல்ல மேல மேல தத்துவ சிந்தனை பண்ணணும்ன்ற வாழ்க்கை அவளுக்கு ஆச்சார கெடுபடி ரொம்ப அதிகமா இருக்கும். அப்படி இல்லைன்ற வாழ்க்கை அவளுக்கு ஒன்றும் பெரிய ஆச்சாரம்லாம் ஒன்றும் இருக்காது. ஸ்தூலமா பழகிறப்பாளுக்கு ஸ்தூலமான விஷயம் இருந்தா போறோம், அந்த சுத்தி இருந்தா போறோம்ன்றதுனால அவளுக்கு அந்த நியமனம் கொடுத்துருக்காரு. தத்துவ சிந்தனை பண்ணணும், வேதார்த்தத்தை வந்து அனுசந்தானம் பண்ணணும் அப்படின்னு யாருக்கு இருக்கோ
அவளுக்கெல்லாம் ஆச்சார நியமங்கள், இதை பண்ணாத, அதை பண்ணாத, அதை பண்ணாது, இங்க போகாத, அதை பார்க்காத, அவ்வளோ கெடுபடி இருக்கு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம அப்படி பழகின்னு சொன்ன வித்தியை அந்த மாதிரி விஷயங்கள்ல நம்ம இது பண்ணணுமா வேண்டாமான்னு இருக்கவே இருக்காது. சித்தப்பிரசாதம் இருக்கு. அது இங்க பிரகடன்ல சித்தப்பிரசாத விசேஷாத்வாபியர்த்தின்றதுனால தர்மசாஸ்திரியே சில பேருக்கு ரொம்ப கெடுபடி போட்டிருக்கு, சில பேருக்கு நிறைய கிளாஸ் பண்ணிருக்குன்றது பார்க்கணும். அதுக்காக சொல்லுவாங்க பிரசாத விசேஷாத்வ சுக விசேஷ அபிவிருத்தி ஏவம். ஏன்னா இது முதல் பரியாயத்தில் சொல்றான்னு சொல்றேன். இதெல்லாம் கடைசி வரைக்கும் பார்த்துக்கொண்டோம். ஏவம் பூர்வத்தியா பூமியும் முன்னாடி நிலையிலிருந்து பூமியில நிலை முத்தரஸ்யாம் பூமவும் பிரசாத விசேஷக. அவன் மனசு தெளிவடையிறது. எந்த அளவுக்கு மனசு தெளிவாகுதோ அந்த அளவுக்கு சதகுணேன ஆனந்தோத்கர்ஷ உபபத்தியதே. அதனால ஆனந்த உத்கர்ஷன்றது உபபத்தியதே பொருந்தது. அதனால மூலத்துல சொல்றது அர்த்தவாதமா இருந்தாலும் உபபத்தியை ஆச்சரியம். இந்த தாத்பரியலிங்கம்னு சொல்றது அர்த்தவாதம் மூலம் உபதேசப்படுறது. அதுக்கு தாத்பரியலிங்கம்னாலும் உபபத்தியை எடுத்துக்கிறார். பிரதமம் தூ அகாமஹத அக்ரஹணம் மனுஷ்ய விஷய போக காம அனபிகதஸ்ய ஸ்ரோத்ரியஸ்ய மனுஷ்யானந்த சதகுணேன ஆனந்தோத்கர்ஷः மனுஷ்யகந்தர்வேன துல்லியோ வக்தவ்ய இத்யேவ மத்தம். இதுல இந்த பாராயணம் பண்ணும்போது, மூல பாராயணம் பண்ணும்போது சயேதோ மனுஷ்யகந்தர்வானாம் ஆனந்த சொல்லிட்டு ஸ்ரோத்ரியஸ்ய அகாமஹதஸ்ய, ஸ்ரோத்ரியன இருக்கணும், காமஹதன இல்லாமல் இருக்கணும். அகாமஹதஸ்ய காமத்தினால் இடிக்கப்படாதவனாக இருக்கணும். இது முதல்ல மானுஷானந்தத்துக்கு அகாமஹதன்னு சொல்லல. ஏன் சொல்லல அப்படின்னா, அவன் எல்லா காமனையும் அனுபவிச்சாதான் அதனுடைய 100 மடங்குன்னு கூட்ட முடியும். அவனும் காமனே இல்லாம சுதத்துவங்க மாதிரி இருந்துட்டாங்க. அப்ப மானுஷானந்தம்னால உங்களுக்கு என்னன்னு தெரிய வராது. அதனால அந்த இடத்துல அகாமஹதன்னு போடல. ஆனா ஸ்ரோத்ரியம் போட்டது, அத்தியாயகன்னு போட்டது. அதனால இவன் அத்தியாயகன்னு போட்டது. ஸ்ரோத்ரியனா வேதத்துல இருக்கக்கூடியதான சாதனத்தை தெரிஞ்சவனாதான் இருக்க. ஆனா காமம் வேண்டாம்னு இல்லை. காமம்னா திரும்பி தார்மீகமானது, கர்மா விருந்த காமம், அந்த காமம் தான் இருக்கணும், கண்டதே எடுக்க முடியாது. அதனால பிரதமம் தூ அகாமஹத அக்ரஹணம். அங்க அகாமஹதம்னு முதல்ல மானுஷானந்தத்துக்கு முன்னாடி ஏன் போனோம்னா, மனுஷ்ய விஷய போக காம அனபிகதஸ்ய ஸ்ரோத்ரியஸ்ய, அந்த மனுஷ்ய விஷய காமம் அதனால அடிக்கப்படாததால, அதனால பீடிக்கப்படாததான ஸ்ரோத்ரியனுக்கு மனுஷ்யானந்த சதகுணேன ஆனந்த உத்கர்ஷ, அப்படிப்பட்டவனுக்கு தான் மனுஷானந்தத்து அது முழுக்க வேண்டாம்னு விட்டு ஸ்ரோத்ரியனா இருக்கிறவனுக்கு இது கூட 100 மடங்கான மனுஷகந்தர்வானந்தம் கிடைப்பதற்கு வாய்ப்புண்டு. ஆனந்த உத்கர்ஷ மனுஷகந்தர்வேன துல்லியோ வக்தவ்ய. அதனால முதல்ல சொல்லல, இங்க இதுக்கு மேல எல்லா இடத்துலயும் சொல்லியிருக்கு. சாதுயுவ அத்தியாயக இது ஸ்ரோத்ரியத்துவ அவ்ருஜனத்தே திருஷ்யதே. இது முதல்ல சொல்லியாச்சு. சாதுயுவ அத்தியாயகன்னு சொன்னதுனால அவன் ஸ்ரோத்ரியன்னு தெரிஞ்சு பேசுறது. ஆனா வேதாத்தியனம் பண்ணல எந்த பிரயோஜனமும் இல்லை. அது இருக்கு. வேதாத்தியனம் பண்ணிருக்க, வேதத்துக்கு அர்த்தம் தெரிஞ்சிருக்கணும், மீமாம்சம் பண்ணிருக்கணும், விசாரம் பண்ணிருக்கணும். அது பூர்வ இருக்கட்டும், வேதார்த்தம் தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் அவனுக்கு எதுக்கு என்ன சாதனம்னு தெரியும். அவ்ருஜினத்தம் சாதுன்னு சொன்னதுனால உருஜினம் பாப சம்பந்தம் இல்லாதவன் அப்படின்னு தெரியாது. ஏன் ஆச்சாரியர் அவ்ருஜினத்தம் கொண்டு வந்தாருன்னா, சர்வ வேதாந்த பிரத்ய நியாயம்னு ஒண்ணு இருக்கு. இதே மாதிரி ஆனந்த மீமாம்சம் பிருகதாரண்யத்துல இருக்கு. அந்த ஸ்ரோத்ரியத்தை அவ்ருஜனத்தை அகாமகதத்தில 3 படிச்சிருக்காங்க. இங்க 2 தான் படிச்சிருக்கு. ஒரே ஆனந்த மீமாம்சம் 2 உபனிஷத்துல 2 இடத்துல படிச்சிருக்கு. அந்த குணோபசம்ஹார நியாயத்தினால அங்க படிக்காத குணத்தை இங்க சேர்த்துக்கணும் அப்படின்னு இந்த மீமாம்சா நியாயத்தை வச்சு இது சேர்த்துக்கிறார். சாதுவாத்தியாயத்து ஸ்ரோத்ரியத்தை அவ்ருஜனத்தையே திருஷ்டியத்தை, அது 2 இங்க நம்ம எடுத்துக்கிறோம். ஏய் அவிசிஷ்டே சர்வத்திர. ஏன்னா இவன் ஸ்ரோத்ரியனா இல்லைன்னா இவனுக்கு வைதிக சாதனங்கள் தெரியாது. வைதிக சாதனங்கள் தெரியாதவனுக்கு வரக்கூடிய ஆனந்தமே இல்லை. ஒண்ணு பாபம் பண்ணியிருந்தானால், பாப சம்பந்தத்தோடு கூடியிருப்பானால் பாபத்தினுடைய பரிணாமம் தான் துக்கம். அதனால இவனுக்கு என்னதான் சாதனங்கள் இருந்தாலும் துக்கம் தான். அதுக்கு நிறைய உதாரணம் சொல்லி போனோம், நம்ம வாழ்க்கையிலே நிறைய சொல்லிட்டு போனோம். அதனால அது
ஒண்ணு பெருசா விவரணம் பண்ண வேண்டியதில்லை. பாபம் இல்லாம இருந்தாலும் ஆனந்தம் வரும்போது ஆக்கிரமம் ஸ்ரோத்ரியத்த அவிருஜனத்தே விஷயதே தேகி அதிசிஷ்டே சர்வத்திர அகாமஹதத்துவம் து விஷய உத்கர்ஷ அபகர்ஷதः சுகோத்கர்ஷ அபகர்ஷாய விசேஷதே. அப்ப ஏன் அகாமஹதத்துவம் சொல்லியிருக்கு அப்படின்னா, ஆனந்தம் எப்படி வரலாம்? சில பேருக்கு வந்து ஒரு தனவானா இருக்கா, அவனுக்கு நிறைய சாதனங்கள் இருக்கு, சுகாதிக்கம் இருக்கு. விஷயாதிக்கத்தினால் சுகாதிக்கம் அப்படின்னு நம்ம போயிடக்கூடாது. விஷயாதிக்கத்தினால் சுகாதிக்கம் இல்லை, இவனுக்கு வந்து விஷயோத்கர்ஷ அபகர்ஷத அதை காட்டிலும் சுகோத்கர்ஷ அபகர்ஷாய, இவனுக்கு சுகம் அதிகமாகிறோம்னா இவனுக்கு அகாமஹதத்துவம், இந்த கீழாக இருக்கக்கூடியதான ஆனந்தத்துல இந்த ஆசை விட்டாதான் இது கூட மேலான இப்படியிலே காலம் எடுத்தாதானே மேல் படிக்க போக முடியும். இதுலயே இருந்தோமே ஆனால் நமக்கு அடுத்த எடுக்க போக முடியாது. சின்ன வயசுல வந்து என்ன பாட்டு பிடிக்கும், என்ன படம் பிடிக்கும், என்ன விளையாட்டு பிடிக்கும், அதையே வந்து பிடிச்சிருந்தாங்க. இவனுக்கு அதை விட ஒரு உத்தமமா உத்கிருஷ்டமா இருக்கக்கூடிய பொருள்ல புத்தி போகவே போகாது. பாடுறவெல்லாம் பரிகாசம் இல்லையா? அதனால மானுஷானந்தம்ன்றது ஒரு அளவுக்கு சரி போதும். இதெல்லாம் என்ன, இதுக்கு மேல என்ன அப்படின்னு என்னைக்கு இதுல வந்து வைராக்கியம் வருதோ அப்போ இதுக்கான அந்த சாதனத்துல வந்து முயற்சி பண்றதை குறைக்க சித்த பிரசாதம் வரும். சித்த பிரசாதம்ன்றதுல இதோட அதிகமான ஆனந்தம். இப்போ மனுஷகன் தருவனா மாறி வரான்ல, மனுஷனா இருக்கும் போது மனுஷகன் தருவ ஆனந்தத்தை இதை நான் அனுபவிக்கலாம். அதுதான் இந்த தாற்பயம். இந்த தாற்பயம் என்ன அப்படின்னா, இதுல யுவாத்தியா சாதிவாத்தியாயன்றதுல ஒண்ணு அதுல விசேஷம் கிடையாது. ஆனால் எந்த அளவுக்கு காமனையை குறைச்சிக்கிறானோ, எனக்கு வந்து இப்பதான் சொன்ன மானுஷானந்தமே நம்மளால பரிபூர்ணமா அனுபவிக்க முடியல, அப்படியே பற்றி பார்க்க முடியல. அப்படி இருக்கும்போது இது எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மனுஷகந்தர்வ ஆனந்தத்துக்கு போனோம்னா வந்து இந்த ஜென்மாவில் நடக்குமான சந்தேகம் தான். அப்ப இவன் விவேக்கியா இருக்கிறவங்க என்ன பண்றான் அப்படின்னா, மனுஷானந்தம் ஏதோ ஒண்ணு இருந்துட்டு போகணும், அதுக்கான நான் முயற்சி பண்ணேன், இந்த பூமண்டலம் முழுக்க நான் அதிபதியாக எத்தனை பேர் கிட்ட போய் யுத்தம் பண்ணுவேன், அப்போ என்ன ஆகும் நிலைமை? அதனால அது வேண்டாம், அதை விட அதிகமான ஆனந்தத்தை இப்ப அனுபவிக்க முடியுமாங்க? சரி இதெல்லாம் வேண்டாம், இதை விட அதிகமான ஆனந்தத்துக்கு என்ன அப்படின்னு சாஸ்திரத்துல வழி தேடி அகாமஹதத்துவம்னு சொன்னதுனால இந்த லௌகிகமான ஆனந்தத்தை மனுஷ லோகத்துல இருக்கக்கூடியதான ஆனந்தத்தை அடையறதுக்கு முயற்சி பண்றது கொஞ்சம் கொஞ்சமா விட சித்தப்பிரசாதம் வந்ததுனால இவனுக்கு இதோட 100 மடங்கு ஆனந்தம் வரும் அப்படின்றதுதான் இந்த தாற்பயம். அகாமஹதத்துவம் விஷயோத்கர்ஷாபகர்ஷத அதை காட்டிலும் சுகோத்கர்ஷாபகர்ஷாதி விசேஷதே. அத அகாமஹத கிரகணம் தத் விசேஷத. இந்த அகாமஹத கிரகண விசேஷணத்தினால அது கூடி இருப்பதனால் சதகுணம் உத்கர்ஷோபலப்தேகே அகாமஹதத்வஸ்ய பரமானந்த பிராப்தி சாதனத்த விதானார்த்தம். நான் வந்து அர்த்தவாதம் உபபத்தி தாற்பயம் சொன்னேன். எங்க தாற்பயம்னா ஒரு விதி இருந்தாதான் வந்து உங்களுக்கு அந்த அர்த்தவாதம் இருக்கணும். இங்க இது அர்த்தவாதம் சொல்லிட்டு இங்க விதி என்ன இருக்கு அப்படின்னா, அகாமஹதோ பவ அப்படின்னு ஒண்ணு விதி வாக்கியமா தெரியல. இங்க இருந்து விதி வாக்கியம் ஆச்சாரியர்கள் எடுத்து கொடுக்குறாரு. அதாவது பரமானந்த பிராப்தி சாதனத்த விதானார்த்தம், பரமானந்த பிராப்திக்கு ஒரு சாதனம் நமக்கு விதிக்கப்பட வேண்டும். அது என்ன? அகாமஹதத்வஸ்ய. அகாமஹதத்வம் தான் பரமானந்த பிராப்தி சாதனம். இந்த ஆனந்த மீதால நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது முக்கியமா என்ன? காமத்தினால் அழிக்கப்படாமல் இருக்க வேண்டும். ஸ்ரோத்ரி என்பது அது முதலே சொல்லியாச்சு, அவிருஜனத்துவமும் சொல்லியாச்சு. அது ரெண்டும் இருந்தால் போராது. அது ரெண்டும் இருந்தா இவன் அதிகபட்சமா அனுபவிக்கக்கூடியது மானுஷ ஆனந்தம் தான். அதனாலதான் வந்து நசிகேதத்தை என்ன தரமையாக நான் உனக்கு இந்த போகம் தரேன் அந்த போகம் தரேன் எல்லாம் சொன்னார் அவர். ராமா சரதா சத்குரியா அப்படின்னு சொல்லும்போது எல்லாம் எதுவுமே வேண்டாம் அப்படின்ட்டார். எவ்வளவு நாள் இருக்க போகுது? சரீரம் எவ்வளவு நாள் இருக்கோ அவ்வளவு நாள் தான் இருக்கு. அப்போ பிராணம் போயாச்சுன்னா அதனால இது வேண்டாம் அப்படின்னு வைராக்கியம் வந்து இதுக்கு மேல என்ன இருக்கு அப்படின்னு போறாங்க. அந்த திருஷ்டாந்தத்தை எடுத்துக்கணும். அதனால அகாமஹதத்துவம் பரமானந்த பிராப்தி சாதனத்தை விதானார்த்தம். இதுதான் இந்த பண்டிகையில முக்கியமா நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது. வியாக்கியானம் என்பது எல்லாம் வியாக்கியானம் பண்ணியாச்சு. இதெல்லாம் இருந்தாலும் மூலத்துக்கு கூட தேவகந்தர்வா ஜாதி தேவ பிறக்கும் போதே கந்தர்வாக பிறந்ததா
தேவகந்தர்வா. மனுஷனா இருந்து கந்தர்வனா மாறினவன் மனுஷ கந்தர்வன் அப்படின்னா அந்த மாதிரி பண்ணிருக்கான்னு தெரியுது. பண்ணிருந்தும் இருக்கலாம், நமக்கு தெரியல, அவ்வளவுதான். சிறலோக லோகானாம் அபி அப்படின்னா பித்ருநாள் விசேஷம். ரொம்ப நாள் இருக்கக்கூடியவா சிறகாகஸ்தாயி லோகாயேஷம் பித்ருநாள் சிறலோக லோகா. ரொம்ப நாள் பித்ருலோகத்துல இருக்கா. மனுஷ லோகத்தை பார்க்கும்போது அவ ரொம்ப நாள் இருக்கா, அவ்வளவுதான். ஆஜான இது தேவலோகா. ஆஜான ஜானாம் அப்படின்னா ஆஜான சப்தத்துக்கு தேவர்கள்னு பேரும். ஆஜான இது தேவலோகா. கஸ்மின் ஆஜானே ஜாதா. அந்த ஆஜானத்துல பிறந்தவாளுக்கு ஆஜானஜா தேவா. தேவலோகத்துல பிறந்தவாளுக்கு அவ எப்படின்னா மாச கர்ம விசேஷோ தேவஸ்தானேஷு ஜாதா. மிருதியில சொன்னதான கர்மாக்கள் பண்ணி இந்த இதிகாச புராணங்கள்லாம் வந்து இது பண்ணா அவனுக்கு வந்து சொந்த பிராப்தி, அது பண்ணா சும பிராப்தி, அதெல்லாம் இருக்கு. அப்படி பண்ணவாளுக்கு அவளுக்கு ஆஜான தேவான்னு. கர்மதேவா அப்படின்னா கர்மதேவாயே வைதிகேன கர்மனா அக்னிஹோத்ராகினா கேவலேன தேவா அப்படின்ட்டு. இந்த வெறும் கேவலேனு போட்டார். ஏன்னா வெறும் அக்னிஹோத்திரம் தான் பண்ணிருக்கான், எந்த உபாசனையும் பண்ணல. அப்போ அவ வந்து தேவான் அப்படின்ட்டு தேவர்களை போய் அடையிறார். இது வந்து நம்ம கிரமத்தை பார்க்கிறோம். என்ன பார்த்துட்டோம்? மனுஷகந்தர்வானாம் ஆனந்த, மனுஷகந்தர்வத்துக்கு மேல தேவகந்தர்வர்கள், அது யாருன்னு சொல்லியாச்சு. அதற்கு ஏகதம் தேவகந்தர்வானாம் ஆனந்த பித்ருநாம் சிறகுலோகலோகானாம் ஆனந்த. தேவகந்தர்களை விட பித்ருலோகத்தில் இருக்கக்கூடியதான ஆனந்தம் அதிகம். அதற்கு மேல இருக்கிறது சிறலோகலோகானாம் ஆனந்த ஏக ஆஜானஜானாம் தேவானாம் ஆனந்த. தேவலோகத்துல பிறந்த தேவர்களுடைய ஆனந்தம். அதுக்கும் மேல பார்க்கலாம தேவானாம் ஆனந்தா, அது கர்மதேவானாம் தேவானாம் ஆனந்தா. இவ வந்து மாத்த கர்மா வந்து தேவலோகத்துல பிறந்தவான விட, ஏன்னா அங்க வந்து தேவலோகத்திலேயே பிறந்திருக்கணும். கந்தர்வ லோகத்துக்கு கீழே மேல போறதுக்கு வழி சொன்னாரு இருக்குன்னு சொன்னார். ஆனா தேவலோகத்துக்கு வந்து பித்ருலோகத்துக்கு சாதாரணமா எல்லாருக்கும் தெரியும். ஒரு சாதுவா இருக்கக்கூடியவன் மரணானந்தரம் வேற பித்ருலோகத்துக்கு போறவன் அப்படின்னு அது இருக்கு. கர்மதேவானாம் தேவானாம் ஆனந்த. ரௌத கர்மா பண்ணி தேவலோகத்துக்கு போறவனுக்கு ஏ கர்மனா தேவான் அபியந்தி. கர்மாவனால தேவர்களை போய் அடைகிறான். ஏ கர்மனா தேவான் அபியந்தி. இந்த தேவா யாருன்னா அது யாகத்துல வந்து யார நம்ம தேவதா அப்படின்னு வச்சுட்டு யார உத்தேசமா வச்சுட்டு ஹவி கொடுக்கிறாளோ அவன் அப்படிப்பட்டவன் 33 பேர். இவ்வளவுதான். இதெல்லாம் வந்து இங்கே இருக்கு. இது எதுவுமே படிக்காம, நம்மளும் படிக்காம, அவங்க கேள்வி கேட்கறவங்களும் படிக்கலன்னு தெரிஞ்சுக்காம, உங்க மதத்துல வந்து இத்தனை கடவுள் இருக்காங்க, யாரு கூப்பிட்டா யாரு வருவா, இதெல்லாம் பரிகாசம் கேட்டா நம்மளுக்கும் வந்து பதில் சொல்ல தெரியாம வந்து தவிர்த்துருக்கோம். இங்க தேவர்கள்ன்ற சப்தத்துக்கு ஒரே ஒரு அர்த்தம் தான். தேவர்கள்னா பிரகாசமானவர்கள் அர்த்தம். பிரகாசமானவர்கள் தேவர்கள். அதை வந்து காட் இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணதுனால இத்தனை இடங்கள் வந்துருக்கு. எங்கேயுமே வந்து நம்ம இவ தெய்வமா சொல்லல. தெய்வமும் நம்ம தமிழ்ல சொல்றதும் தேவர்கள் சொல்றதும் பெரிய வித்தியாசம் இருக்கு. இது வந்து நீங்க பார்த்தோம்னா வேற விதமாக இதை டிரான்ஸ்லேட் பண்ணும். அவ இதுல என்ன சொல்லிக்கிற செலஸ்டியல் பீயிங்ஸ் சொல்ற, எங்கேயோ ஆகாசத்துல இருக்கக்கூடியவா, பிரகாசமா இருக்கக்கூடியவா அப்படின்னு சொல்ற. தனக்கு வேண்டியது சரியா அவ டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு அவ பாஷையிலே சொல்லிருக்க. நம்ம பாஷையில அவ டிரான்ஸ்லேட் பண்ணும் போது தப்பா சொல்லிட்டு நம்மளும் அதையே படிச்சுட்டு அவன் தப்பான கேள்வி கேட்கறதுக்கு நம்ம பதில் இல்லாம நம்ம தவிர்த்து ஏகோ தேவ சர்வபூதேஷு கூடன்றதுதான் உபனிஷத் காப்பது. இங்க இவெல்லாம் யாருங்கிறது வந்து அவன் எங்க பிறந்தா, என்ன கர்மா பண்ணா, எப்படி போனா, எவ்வளவு நிறுத்த போறான்றது வந்து வேதத்துல தெளிவா இருக்கு. அது புரிஞ்சுக்காம இவெல்லாம் இந்த தேவர்கள்லாம் யாரு, யாகத்துல யாரை உத்தேசித்து அவி கொடுக்கிறோமோ அவாதான். இதுதான் கீதையில சொன்னார் பரஸ்பரம் பாவகன். நீ யாகம் பண்ணி அவளுக்கு கொடுக்குற, அவ வந்து விருஷ்டி ரூபமா ஒன்ன காப்பாற்ற போற, அது சக்கரமா வரப்போகுது அப்படின்னு கீதையில சொன்னாரோ இல்லையோ. அவளும் நம்மளை போலதான், நம்மளோட ரொம்ப பெரிய சாதன சம்பத்தி இருக்கிறார். நம்மளும் மனுஷாங்க, எம்பி எம்எல்ஏ மினிஸ்டரும் மனுஷாங்க. ஆனா எல்லாருக்கும் ஒரே போகம் இருக்கும். அவளுக்கு அதிகமா போகன்றதுனால அவ கடவுள் ஆயிடுவானு, என்னதான் போட்டு விட்டாலும் அவ கடவுள் இல்லையே. அப்போ அது போலதான் இந்த தேவர்கள்ன்றது. இது எல்லாம் வந்து பாக்கியத்திலேயே இருக்காது. பாக்கியத்திலே இருக்குன்னு சொல்றீங்கன்னா அவ்வளவு பழைய கிரந்தத்துல எல்லாமே இருக்கு. ஆனா அது நம்மளும் புரிஞ்சுக்கல, நம்மளால இதை எடுத்து சொல்லல. கேள்வி கேட்கிறோம், இது புரிஞ்சுக்காம கேள்வி கேட்டுருக்கா. இந்து மதத்துல ரொம்ப தப்பு இருக்கா போல எல்லாரும் வந்து அதை ரிஃபார்ம் பண்ணணும்னு ஆரம்பிச்சிருக்கோம். அது ஒரு கஷ்டம். தேவா இது பிரயஸ்த மிஷன் அவிர்புத.
இந்திரத்தேசா சுவாமி. இந்திரன் அவளுக்கு தலைவர். 33 பேர்ல இந்திரன் மீதி 32 பேருக்கு தலைவர். சத்திய ஆச்சாரியோ பிரகஸ்பதி, அவருடைய குரு பிரகஸ்பதி இருக்கார். பிரகஸ்பதி எங்க வந்தது? தேவானமஸ்மயேக்கு இந்திரஸ்யானந்தः வந்தாச்சு. ஸ்ரோத்ரியஸ்ய அகாமகஸ்ய ஏகதம் இந்திரஸ்யானந்தாக சைதோ பிரகஸ்பதேரானந்தः. இந்திரனோட அவருடைய குருவுக்கு அதிகமான ஆனந்தம், 100 மடங்கு ஆனந்தம். திரும்ப அதேதான். ஸ்ரோத்ரியஸ்ய அகாமகஸ்ய ஏகதம் பிரகஸ்பதேரானந்த சைக பிரஜாபதேரானந்தः. பிரஜாபதி யாரு? விராட். त्रैलोक्य शरीरी ब्रह्मा समष्टि व्यष्टि रूप संसार मंडल व्यापी. संसार मंडலம் முழுக்க இருக்கக்கூடியவர் நம்ம பிரம்மா இரண்டகர்பர் சொல்லக்கூடியவர். அவர் உலகத்தையும் தன்னுடைய சரீரமாக கொண்டவர். திரைலோக்கிய சரீரி இவர் தான் அந்த விராட் புருஷனானவர். அவருக்கு இந்த பிரகஸ்பதியோட அதிகமான ஆனந்தம். எத்தனை ஏதே ஆனந்த வேதாக ஏகதான் கட்சி. இது எல்லாம் அங்க போய் ஒன்னா போய் முடியாது. தர்மஸ்து தன்மினிக்க ஞானஞ்ச விஷயம் அகாமஹதத்வம் ச நிர்திசய மித்திர சேஷ ஹிரண்யகர்ப்போ பிரம்மா. தன்னிமித்தோ தர்ம, அதாவது நம்ம தர்மானுஷ்டானமே அந்த ஆனந்தத்தை அடையிறது. ஞானஞ்ச தத் விஷயம் அகாமஹதத்வம் ச, உபாசனை எல்லாம் அதற்காகத்தான். அகாமஹதத்வம் எல்லா உபாசனையும் அந்தந்த தேவலோக பிராப்தி தேவதா சாதித்திருக்கிறது. தத் விஷய தத் விஷயம் அகாமஹதத்வம் ச நிரதிசயம் எத்திர ஏஷ ஹிரண்யகர்ப்போ பிரம்மா. பிரம்மான்னு ஜெயிக்கும் போதுதான் இல்லிங்க சம்பத் பிரம்மம் இல்லை. தத்தேஷ ஆனந்த ஸ்ரோத்ரியேன அவிருதினேன அகாமஹதேன சர்வதः பிரத்யக்ஷம் உபலப்யதே. பிரத்யக்ஷம் உபலப்யதே. இப்படி இருக்கிறவாளுக்கு இதெல்லாம் பிரத்யக்ஷமா தெரியுது அப்படின்ற. தஸ்மாத் ஏதானி த்ரீணி சாதனானி இத்தியவிதே. அதனால இந்த 3 தான் நமக்கு சாதனம். ஸ்ரோத்ரியத்துவம், அவிருதினத்துவம், அகாமஹதத்துவம். இது 3த்தையும் பிரயத்னத்தை சம்பாதிக்க இவருக்கு அந்த பிரம்மானந்தம் கிடைக்கும். அத்தனை ஸ்ரோத்ரியத்தை விருதினக்கு நீயதே அகாமஹதத்துவம். இது ரெண்டும் ஸ்ரோத்ரியத்துவத்துல உட்கட்ட பிரதர்சனம் கிடையாது. பாபம் இல்லாத பாபம் இல்லை, அவ்வளவுதான். வருஷம் பாபம் அதிக பாபம், பாபம் இல்லாத நம்ம நடத்திக்கணும். அகாமஹதத்துவம் ஆசைகளை கிரமமாக தான் குறைக்கணும். உத்கிருஷ்யத்தை பிரதிஷ்ட சாதனதா அவகமியதே. தஸ்ய அகாமஹதத்வ பிரகர்ஷதஸ்ய உபலப்யமானः ஸ்ரோத்ரிய பிரத்யக்ஷோ பிரம்மண ஆனந்தः எஸ்ய பரமானந்தஸ்ய மாத்ரா ஏகதேசः. இந்த அகாமஹத அதிகமாக பிரகர்ஷதஸ்ய உபலப்யமானः எந்த அளவுக்கு ஆசைகளை குறைந்து வருமோ அந்த அளவுக்கு ஸ்ரோத்ரிய பிரத்யக்ஷ, ஸ்ரோத்ரியாளுக்கு தெரிஞ்சிருக்கக்கூடியதான பிரம்மண ஆனந்தः. அந்த பிரம்மதேவருடைய ஆனந்தம் இருக்கே அது பரமானந்தத்து மாத்திரைங்க தேசம். இது என்ன அப்படின்னா இதை விட 100 மடங்கு பிரம்மானந்தம் இல்லை. இந்த பரமானந்தமான பிரம்மானந்தம் இருக்கு, அதுல ஒரு ஏகதேசம். ஏகத்தேவ ஆனந்தத்தை அஞ்ஞானி பூதானி மாத்திராம உபதீகந்தி. 100 தேசம் நம்ம இப்படி கற்பனை 100 பெருக்கிட்டு போய் எவ்வளவு ஆனந்தம் இருக்குன்னு பார்த்தாலும் நம்ம புத்தி சக்திக்கு கற்பனா சக்திக்கு உட்பட்டதான ஆனந்தம்ன்றது அந்த பரமானந்தத்துல ஒரு சின்ன துளிதான். இது சித்தியந்தராது சேஷோ ஆனந்தோ எஸ்ய மாத்திரா சமுத்திராம்பத இவ விப்ருத். அந்த பிரஜாபதிக்கு மேல இருக்கக்கூடியதான பிரஜாபதி ஆனந்தம் இருக்கு, அது சமுத்திரத்திலிருந்து ஒரு துளி போல, அவ்வளவுதான். சமுத்திராம்பத இவ விப்ருத் துளி கவிபக்தா ஏகதாங்கதாக. இப்படி தனித்தனியா இருக்கக்கூடிய ஆனந்தங்கள்லாம் எங்க போய் ஒன்னாதோ பரமானந்த சுவாபாவிக. இதெல்லாம் உங்களுக்கு காரிகரண சந்தாதம் அந்த சாதன சம்பத்தி உட்கர்ஷமாக அடையக்கூடியது. அது ஏகதாங்கத, அந்த எந்த பேதமும் இல்லாமல் பரமானந்த சுவாபாவிக. இதுக்காக நீங்க ஆரம்பிச்சது. அதாவது நம்ம லோகத்துல அனுபவிக்கக்கூடியதான ஆனந்தம் போல விஷய பேதத்தினால வரக்கூடிய ஆனந்தமா இல்ல சுவாபாவிக ஆனந்தமான பரமானந்த சுவாபாவிகான்னு கொண்டு வந்துருக்கார். அத்வைதத்தாது ஆனந்த ஆனந்தினோ அவிபாகோ அத்த. இதையும் பார்க்க ஆனந்தமும் ஆனந்தி சசியாஸ்தி அப்படின்றதுனால இனின்னு ஆனந்தின்றது அந்த ஆனந்தத்தை கொண்டவன். ஆனந்தத்தை கொண்டவனுக்கும் பேதம் இல்லை, அவனே ஆனந்தம் அப்படின்னு. அதனால அத்வைதத்வாத் ஆனந்த ஆனந்தினோ அவிபாகோ அத்த.
அவனே வந்து ஆனந்த வடிவமா ஆனந்த கடமா இருக்கான் அப்படின்ட்டு அந்த விசாரத்தினுடைய நிர்ணயத்துல கொண்டு போய் இருக்க. அடுத்தது இதனுடைய வார்த்தைகள் பார்த்துட்டு இதற்கு மேல எதுக்காக இந்த நீடான்சா பண்ணாருன்றதை அது நேராக பல உபசம் பண்ண